ஸோ பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், மலப்புழா டேமுக்கு வந்துட்டோம். டேம் அந்த பக்கம் இருக்கு. சரி, ஓகே, பொறுத்து வந்து வேடிக்கை பார்ப்போம். I am very happy. Start music. ரகளைகள் ஆரம்பம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா மலப்புழா டேமோட என்ட்ரி கிட்ட வந்துட்டோம். செம்ம கூட்டங்க. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. கியூவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. 40 பேர் தள்ளி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டும். சரி, ஓகே, டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றத அடுத்து பார்ப்போம். இந்த நேரம் எவ்வளோ நேரம்னா ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமா? 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து டிக்கெட் வாங்க போயிட்டு இருக்கோம். அடல்ட்டுக்கு 30 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 10 ரூபா, அந்த மாதிரி டிக்கெட் வேரியன்ட் இருக்கு. ஸோ மறக்காம வந்து நீங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பட் ஆனால் இது வந்து இவ்வளோ கூட்டத்தில் ஓணம் செலிப்ரேஷனுங்கிறனால கொஞ்சம் வந்து இப்படி தான் இருக்கும். வீக் டேஸில் வாங்க, வீக் எண்டில் மட்டும் வந்துடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு 30 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஒரு அடல்ட்டுக்கு. 2 பேர் வந்திருக்கோம், 60 ரூபா சார்ஜ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோப் காருக்கு டேரெக்டாக வந்து ரோப் காருக்கு போயிடலாம். கொடூரமா எழுதிட்டு இருக்கிறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரோப் கார் போயிட்டு இருக்கோம். ரோப் கார் போயிட்டு இப்போ ரோப் கார் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். சரி, ஓகே, கண்டினியூவா வீடியோ பாருங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ரோப் காருக்கு போற வழி. அதாவது எப்படின்னா அந்த பார்க்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதான் ரோப் காருக்கு போற வழி. வாங்க போலாம். வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா அந்த ரோப் கார் கிட்ட வந்துட்டோம். ஸோ மேலதான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு. கொஞ்சம் தூரம் மேல போகணும். ஒரு சிங்கிள் பர்சனுக்கு 71 ரூபாங்க. பிலோ 30 cm, 2 சைல்டு பிளஸ் 2 அடல்ட் 214 ரூபா ஃபேமிலி டிக்கெட்டுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6 ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 356 ரூபா 6 பேருக்கு. அப்புறம் என்ன ஃபார் ப்ரியாரிட்டி போர்டு சிங்கிள் பர்சன், அதாவது பார்த்தீங்கன்னா விஐபி டிக்கெட்டு வந்து 108 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ வந்து இங்கே இருக்க அந்த அந்த அது பேர் என்ன, அந்த லிஸ்ட்டு. ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது. அதனால தான் நம்ம அந்த ரோப் கார் அந்த லைனில் நின்றுட்டு இருக்கோம். ஆமாம், என்ன மாப்பிள்ள இது என்ன கதை? டே நின்றுச்சுடா, நீ சொன்ன மாதிரி கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போட்டு விடுங்கடா கரண்ட. கரண்ட் போச்சா? டேய் போகுதுடா. நின்றுச்சுன்னா போகும்ல. கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் டர் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏமாப்ல இனிமேல் நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தளபதி என்ன டைலாக் தான் சொன்னோம். ஏமாப்ல இந்த ரோப் கார்ல நம்ம போயிட்டு இருக்கோம். திடீர்னு நம்மளுக்கு நடுவுல வழியில நடுவுல நின்றுச்சுன்னா என்னடா பண்றது? தப்பி தவறி நின்னு போச்சுனா நீங்க இறங்கி தள்ளணும். இல்லாட்டி மச்சான் அவன் டிஷர்ட்டை கழட்டி என்ன தெரியுமா பண்றோம், அப்படியே போட்டு புத்தனாப்புல வந்துடுறோம் கீழே. ரோப் வழியா போயிட வேண்டியதா. பரவாயில்ல, பேண்ட் கழட்டி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஜட்டியோட போறது. டேய் வண்டி நிறுத்துடா. நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ மேல போயிட்டு நான் காட்டுறேன் இதுக்கப்புறம். ஓகேவா? டிக்கெட் வாங்க போவோம். இதுதாங்க அந்த ஏறும் விதம்னு போட்டிருக்காங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. எங்க ஸ்டெப் 4 காணா? ஓ, இங்க இருக்கா. ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலன்னா ஆத்துக்குள்ள விழுந்துருவோம் கீழே. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து குரங்கு சேட்டை பண்ணாம அந்த இடத்துல போறோமேன்னு சொல்லி ஒரு நினப்போட சைலண்டா போங்க. ஓகேவா? டைப் ஆஃப் ரோப்வே டிராவலிங் லென்த் வந்து 1252 மீட்டரு, 20 மினிட்ஸ் டிராவல் டைமு. அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து 1.1 மீட்டர் பெர் செகண்டுக்கு வந்து ஸ்பீடு வந்து இருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம், பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய லைன்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த நேரத்தை நான் எப்படி வந்து நான் சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. அழுகாதீங்க. சரி, ஓகே, சரி மேலே போயிட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அந்த ரோப் கார்கிட்ட வந்துட்டோம். இந்த வழிதான் நம்ம தான் அடுத்து வந்து போனோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வியூ பார்ப்பீங்க. வந்துட்டேங்க. ஸோ ஓணம் செலிப்ரேஷன் பாருங்க எப்படி கொண்டாடி இருக்காங்கன்ட்டு. ஸோ வந்து இந்த இடத்துல நிக்கணும். இப்போ வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு. வந்துட்டு இருக்கு பாருங்க. மேல வழியா சுத்தி இங்க வந்து அங்க நிக்கும். கரெக்டா அந்த பாயிண்ட்ல கீழே அந்த பாயிண்ட் இருக்கும். வந்தோடனே உட்காரணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. பயங்கரமா இருக்குங்க. கீழே பாருங்க, சரியான ஆளுங்க, சரியான ஆளா. மாப்பிள்ள இது என்னதுரா இது? எனக்கு அள்ளு விடுதுரா. நல்லா இருக்குல்ல? விழுந்துருக்கோம் திடீர்னு.
கப்புடு வாடா, நானே பதறிக்கிட்டு வர்றேன்டா. ஸோ செம்ம மெதுவா அழகா ஸ்மூத்தா போகுதுங்க. 1.1 per minute சம்திங்ல தான் போகும். ஆமா, 1 கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த இது வந்து போகுது. பார்க்குக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு இங்க இருந்தே நம்ம பாத்திரலாம் போலயே. யாரையாச்சும் தேடுறீங்கன்னா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்க. நீங்க வந்தீங்கன்னா ஆளை கண்டுபிடிச்சிடலாம். வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதுதாங்க அந்த பார்க்கோட வியூ பாருங்க. மாப்பிள்ள ஒரு சாங் ஒன்று பாடலாம்டா. என்ன பாட்டு? நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீன் தனனா தீன் தனனா தீன் தனனா தீன் தனனா தீன் தனனா நடந்தாளாரு எழுந்தாளரு. இல்ல எல்லாருக்கும் டாட்டா சொல்லலாமா? சமைந்தால் பொன்மரி மகிழ்ந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ, சிறுமணிகளே நதியிடம் கரைகளே கரைகொடு நுரைகளே நுழைகளில் நிகழ்வுகளே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குது. எல்லாருக்கும் டாட்டாலாம் சொல்லும் போது ஸோ திருப்பி அங்கே போய் இறங்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எல்லாரும் கீழே நின்று இருப்பாங்க அடிக்கிறதுக்காக. வருமா ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. இறங்குறியா? டேய் அமைதியாடுறா, நீ வேற. எனக்கே இப்போ டர்ரா இருக்குடா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் நவர முடியாது. திரும்பி வேணா பார்த்துக்கலாம். இப்படி வந்து எல்லாரும் கீழே போகிறவங்களுக்குலாம் ஒரு டாட்டா சொல்லலாம், ஹாய் சொல்லலாம், சுற்றி பார்க்கலாம். மற்றபடியெல்லாம் கீழே பாருங்க, கீழே பாருங்க, இப்போ பாருங்க செம்மையா இருக்குங்க. ஆடுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ல வந்து காப்பாற்றுற காலங்கள்லாம் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலந்து விழுந்துச்சுன்னா வச்சுக்க நம்மளே போய் சேர்ந்துருவோம்டா. இதுதாங்க டேமோட இன்னொரு பக்கம் மெயின். ஸோ வந்து கீழே வந்து இந்த ஸ்பீட் போட்டு பெடல் போட்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ செம்ம ஜாலியாக இருக்கும். அங்கே பாருங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொங்கு பாலம். ஸோ வந்து செம்மையாக இருக்குங்க. அப்படியே அந்த சாரல் அடிக்குது பாருங்க, அதெல்லாம் கொடூரமாக இருக்கு. இது கீழே பாருங்க, தண்ணி வந்து கில்பட்டா போயிட்டு இருக்கு. கேரளாக்காரங்களோட படைப்பாற்றலுங்க. ஸோ இந்த 20 மினிட்ஸ் செம்மையாக இருக்குது. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்று ஏறுறாங்களா. இப்போ கூட நம்ம ஏறும் போது நின்றுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நின்று ஏறுறனால நம்மளுக்கும் வந்து அந்த டைம் கிடைக்குது. ஸோ வண்டி இந்த இதுவுமே நிற்கிது ஒரு செகண்ட். இப்போ பாருங்களேன், நான் போயிட்டே இருப்பேன், நல்லா போயிட்டு இருப்பேன், தப்புன்னு ஒரு செகண்ட் நிற்கும், நின்றுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அங்கே வந்து ஏறுவாங்க. அதனால் வந்து ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ சொல்லப்போனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குதுயா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஏறும் போது ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து யூட்டர்ன் போட்டு திருப்பி வந்து இதே வழியில் கொண்டு போயிட்டு நம்ம எங்கே ஏறணுமோ அதே இடத்துல இறக்கி விட்ருவாங்க. அதுதான், அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு. இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே ஆமாம் முருகா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாங்க அப்படியே சுற்றி அப்படியே சுத்திட்டேன், அவ்வளோதான். ஸோ செம்மையா இருக்குங்க. ஒர்த்தான ஒரு இதுதான், ஜேர்னி தான் சொல்ல போனால். ஒரு 71 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்துனா. ஆமாண்டா மச்சான், இதே நம்ம ஊரில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே வந்து எப்படின்னா பர் பர்சனுக்கே 150 ரூபான்னு இருப்பாங்க. இருக்கலாம். இதுல டபுள் சார்ஜ் இருக்கும். பழனியில் 50 ரூபாவோ எவ்வளவோ சொல்றாங்க சம்திங். பட் ஆனால் அது வந்து சின்ன இதுதான், மேலே மலை சின்ன மலை தான். ஸோ அது வந்து ஏறிடலாம் அசால்ட்டா. ஆனால் இவ்வளோ பெரிய டைமிங் கொடுத்து இப்படி இவ்வளோ ஆட்கள் வந்து இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவங்களை வந்து நம்ம சொல்லிக்கலாம். நான் இதனால தமிழ்நாட்டை வந்து எதுவும் சொல்லலை. ஸோ அதில் இருக்கிற அந்த ஒரு இதுதான் பிரச்சனை தான். 20 நிமிஷத்துக்கு ஒரு ஒர்த்தான ரைடு, ஒர்த்தான ஒரு ரைடுன்னே சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லைங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக வந்தீங்கனாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், கில்பட்டாக இருப்பீங்க. ஸோ சொல்ல போனால் இது வந்து இப்போ மொட்டை வெயில் அடிச்சிட்டு இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் டைம் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். மழை எல்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, சாயங்காலத்துக்கு மேலே மழை பெய்யும்னு நினைக்கிறேன். பாருங்க தண்ணி அப்படியே ஆர்ப்பரிச்சு கொட்டிட்டு இருக்குங்க. அந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரியான அடி வாங்குது தண்ணியில். அப்பயே அந்த மரம் நிற்கிது பாருங்க. சொல்ல போனால் அங்கே பாருங்க ஸ்பீட் போட் எங்கேருந்து வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அங்கே பாருங்க அந்த பாலத்துக்கிட்ட பாருங்க, அந்த பாலத்துலேருந்து வரும் பாருங்க. இப்போ வழியா உயிரின் உயிரே அப்படின்னு அண்ணா வந்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கு அவ்வளோ தூரம் வந்து கொடுக்குறாங்க. சொல்ல போனால் அந்த பாலத்துக்குள்ளே பூந்து வருவார். ஸோ சொல்ல போனால் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு ரைடாக தாங்க இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது, கில்பட்டாக இருக்குது சொல்ல போனால்.
பயங்கரம் இல்லைங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு 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 டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். நாங்கள் போனதுலேயே இது ஒரு ஒர்த்தான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பட்ஜெட்டெல்லாம் இல்லை. இதுக்கப்புறம் சோத்துக்கு காசு அதிகமாக வாங்கினாலும் வாங்குவாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதிகமான காசே கிடையாதுங்க. அது வந்து போட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து எவ்வளோ வரும்னா ஒரு ஆளுக்கு 70, அதே தான் 70 per ஹெட்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல யானை, எலி எல்லாத்தையுமே அந்த கார்டனோட இதில் வந்து வெட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து அந்த ரோப் காரில் ஒரு 20 minutes ஜேர்னி பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்து வந்து பார்க்குக்குள்ளே போகிறோங்க. ஏன்னா வந்து இன்னும் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, இன்னும் பார்க்குக்குள்ளே கூட போகல. என்ட்ரன்ஸுக்கு எட்டி பார்க்காம நம்ம பாட்டில் திரும்பி வந்து இந்த பக்கம், அதாவது அவுட் சைடில் தான் அந்த ரோப் கார் இருக்குன்னு சொன்னாங்க. சரி முதல்ல ரோப் கார் போயிடலாம், ஏன்னா திடீர்னு கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா என்னால் ரோப் கார் போக முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோமேன்னு சொல்லிட்டு ரோப் கார் வந்துட்டோங்க. ஸோ இப்போ வந்து ரோப் கார் முடிச்சுட்டு தான் அடுத்து இந்த பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, டேம் கிட்ட போயிட்டு அங்கே ஒரு வியூவை வந்து காட்டுவோம். ஸோ அது வரைக்கும் வீடியோல வெயிட் பண்ணுங்க, சரியா? ஃபைனலாக வந்து நம்ம அந்த பேர் என்ன சொல்கிறது, ரோப் கார்லலாம் போயிட்டு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குக்குள்ளே போகணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மலப்புழா டேமோட அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து நின்றுங்க. இதுதான்